ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஓட்ஸ் அண்ட் பனானா வச்சு செய்யக்கூடிய ஒரு குக்கீஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே ஓட்ஸும் பனானாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி போட்டிருந்தோம். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த குக்கீஸ் எப்படி செய்யறது அப்படின்னு நாம பார்க்கலாம். இந்த குக்கீஸ் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 1/4 கப் அளவுக்கு கோதுமை, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ், ஒரு பனானா எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வெண்ணெயும் எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப் வெண்ணெயை நாம ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நாம முதல்ல கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நாம இது கூட எடுத்து வச்சிருந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவும் சர்க்கரையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நாம எடுத்து வச்சிருந்த பனானாவை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. அரைச்சு சேர்க்க வேண்டாம். அரைச்சு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கீஸ் ஒழுங்கா செய்யறதுக்கு வராது. அதனால நல்லா கையாலேயே மசிச்சு சேர்த்துக்கோங்க. பனானா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பனானா, கோதுமை, சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓட்ஸை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே இருக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிஸ்கட் ரொம்பவே ஹார்ட் ஆயிரும். இந்த மாவு உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. மாவு தண்ணியா இருந்ததுன்னா கண்டிப்பா பிஸ்கெட் ஒழுங்கா வராது. இனி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பிஸ்கெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு வட்டமா தாங்க ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்க இதுக்கு மேல டிசைன்ஸும் போட்டு எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு ஸ்ட்ரா வச்சு சின்னதா ஒரு ஹோல் மட்டும் போட்டு எடுத்திருக்கோம். இனி இதை நாம அவன்ல 180 டிகிரி செல்சியஸுக்கு 20 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா சாதாரண கடாயில் வச்சு கூட நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் பேக் பண்ணி எடுக்க அரை மணிக்கூர் ஆகும். இப்போ நம்மளோட பிஸ்கெட் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக பேக் ஆகி கிடைச்சிடுச்சு. பிஸ்கெட் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்